அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன். அக்டோபர் மாத ராசி பலன் 2024 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு அக்டோபர் மாத கிரகநிலைகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துடலாம். ரிஷப ராசியில் குரு சஞ்சரிச்சிருக்காங்க. செவ்வாய் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் இருக்காங்க. சூரியன், புதன், கேது கன்னி ராசியில் இருக்காங்க. சுக்கிரன் துலாம் ராசியில் சொந்த வீட்டில் சஞ்சரிச்சிருக்காங்க. சனி கும்ப ராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் இருக்கார். ராகு மீன ராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க. இதுதான் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதிக்குண்டான கிரக நிலைகள். அக்டோபர் மாதம் பாருங்கள், 10ஆம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 12ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சரிங்களா? நம்ம மாத பலன் நம்ம ரெகுலராக பார்த்துட்ருக்கோம். இது ஜென்ரலான ஒரு தாங்க, ப்ரெடிக்ஷன் தான். அதாவது பொது பலன் தான். அதாவது கோச்சார பலன் பார்த்திங்கன்னா எப்போவுமே 15லேருந்து 20% பேசும். கன்ஃபார்மாக பேசும். 15லேருந்து 20% கண்டிப்பாக பேசும். அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். 80லேருந்து 85% பேசும். ராசி பலன் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரனை வச்சு பார்க்கணும். இன்னும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ராசி பலனுக்கும் ஜாதகத்துக்கு நிறைய வித்தியாசம் தெரியல. ஒரு சில பேர் ராசி பலனையும் மெயின்டைன் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்கள், ஜாதகத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க, ராசி பலன் பார்க்க மாட்டாங்க. அது என்ன காரணம்னா, ஜாதகம் அதிகம் அதை மெஜாரிட்டியாக பேசும். கோச்சார பலன் 15லேருந்து 20% பேசும். இது ரெண்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ ராசி பலன்கிறது சந்திரன் வச்சு பார்க்குறோம். சந்திரன்கிறது யார்? உடல் காரகன், மனோகாரகன் சந்திரன். உடலுக்கு அதிபதி, மைண்டுக்கு அதிபதியே சந்திரன் தான். அப்போ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் நல்லா இருக்கணும். சந்திரன் என்ற வீட்டதிபதி நல்லா இருக்கணும். அதாவது ராசிநாதன் நல்லா இருந்தால் தான் உங்கள் மனம் நல்லா இருக்குன்னு அர்த்தம், உங்கள் மைண்ட் ஸ்டடியாக இருக்குன்னு அர்த்தம், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். லக்னம்ங்கிறது உயிர், ஆன்மா. லக்னங்கிறது உயிர். அந்த உடம்புக்குள் இருக்கிற உயிர் என்ன விஷயங்கள் அந்த பிறவியில் அனுபவிக்க போகுது, நல்லதை அனுபவிக்க போதா, கெட்டதை அனுபவிக்க போதா, நல்ல கர்மாவில் பிறந்திருக்காங்களா, கெட்ட கர்மாவில் பிறந்திருக்காங்களா, இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா டீப்பாக தெரியும். சரிங்களா? லக்னம்ங்கிறது உயிர், ராசிங்கிறது உடல். ரெண்டும் மேட்ச் பண்ணாதாங்க நம்ம 100% அக்யூரேட்டாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு பாருங்கள், பொது பலன் இந்த நம்ம பொதுவாக பார்க்குற ராசி பலனே கரெக்டாக ஒத்து வரும், கரெக்டாக செட் ஆகும். நான் சொல்கிறது அப்படியே 100% கரெக்டாக இருக்கும். ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறதில் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குங்க சார், நீங்கள் நல்லது சொல்கிறீங்க, அது எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நெகட்டிவாக சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு பாசிட்டிவாக நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஜாதகத்தில் 6, 8ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி மற்றும் 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துச்சுன்னா அந்த மாதிரி தாங்க சில விஷயங்கள் நடக்கும். 6, 8 தசாபுத்தி நடந்துச்சுன்னா கோச்சாரமும் உங்களுக்கு சரியில்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலமை பார்த்தீங்கன்னா 100% சரியில்லாமல் தான் இருக்கும். டைம் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்குது, நல்ல ஒரு யோகமான தசாபுத்தி, இல்லை ஓரளவுக்கு நல்ல ஒரு சுமாரான ஒரு தசாபுத்தி போகுதுன்னு வச்சுக்கோங்க. கோச்சாரமும் நல்லா இருக்குதுன்னா உங்களுக்கு நல்லதே நடக்கும். அவங்க தான் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். சரிங்களா? பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். நவகிரகங்கள் தான் மனுஷனை இயக்கிட்டு இருக்கு, நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. ஒவ்வொரு மனிதனோட உடம்புல பார்த்திங்கன்னா நவகிரகங்களோட தாக்கம் இருக்கும். எந்த கிரகத்தோட இம்பேக்டில் இருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, உங்கள் வயசு என்ன வயசு உங்களுக்கு போயிட்டுருக்கு. இப்போது ஏன்னா பார்த்திங்கன்னா 20 வயசுக்குள்ளே இருக்கீங்களா, 20 வயசுக்கு மேலே இருக்கீங்களா, 30க்குள்ளே இருப்பாங்க, ஒரு சில பேர் 50 வயசுக்கு மேலே இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் கிடைக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. என்ன காரணம்னா, அவங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் காரணம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம். நவகிரகங்களோட தாக்கம் ரொம்ப முக்கியம். அதுதான் அவன் மனுஷனோட உடம்புல இருக்கும். அப்படி தான் ஆட்டி படைச்சிட்டு இருக்கும். உங்களோட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் என்ன தொழில் பண்ணலாம், என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், என்ன வேலைக்கு போகலாம், திருமணம் எப்போ நடக்கும், புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும், எப்போ லைஃப்பில் செட்டில் ஆவீங்க, உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் என்னென்னலாம் நடக்கும், நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் எப்போ வரும், கெட்டது நடக்கும்போது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே அக்யூரேட்டாக துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் பிறப்பு ஜாதகம், சுய ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக துல்லியமாக 100% துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. காலபுருஷ தத்துவப்படி 8ஆம் ராசியான விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விருச்சிக ராசி, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் எங்கே இருக்கார் பாருங்கள், 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் இருக்கார். இந்த மாதம் பாருங்கள் 20ஆம் தேதி 9ஆம் இடமான பாக்கிஸ்தானத்துக்கு போயிடுறார். அதுவும் ஒரு நீச்ச ஒரு நிலையில் இருக்கார். இப்போ செவ்வாய் கொஞ்சம் பலவீனமாக இருக்கார். அது பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக மனக்குழப்பம் இருக்கும். இது பண்ணலாமா வேண்டாமா, அங்கே போகலாமா வேண்டாமா, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். இருந்தாலும் உங்கள் ராசியை குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்புங்க. ராசி குரு பார்க்குறதுனால தப்பிப்பீங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் விருச்சிக ராசி நேயர்கள் இந்த மாதம்
ராசி குரு பார்க்கறதுனால தப்பிச்சிருவீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. குரு பார்க்க கோடி நன்மை. குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே அந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி பண்ணிடுவார். குரு பார்க்க கோடி குற்றங்கள் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. அப்போ குரு ஒரு இடத்த பார்த்துட்டாலே உங்களுக்கு பிரச்சனை வந்து பெருசாக கொடுக்காதுன்னு அர்த்தம். ராசிநாதன் கெட்டு போகிறார், ஆனால் ராசி நல்லா இருக்குது. அப்போ இதுவே போதும், உங்களுக்கு 50% சமாளிச்சிருவீங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், உங்களால் சமாளிக்க முடியும். என்ன பிரச்சனை வந்தாலும் அது உங்களுக்கு ஆப்போசிட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக சமாளிச்சிருவீங்க. தைரியமாக இருங்க. ராசி குரு பார்க்குறது ஒரு அருமையான அமைப்பு. கடவுளோட ஆசீர்வாதம், தெய்வத்தோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும். என்ன காரணம்னா குருவே வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்துக்கு உண்டான கிரகம் குரு. பூமியோட பெரிய கிரகம் குரு பகவான் தான். அதனால் கவலைப்படாதீங்க. வருமானத்துக்கு உண்டான கிரகமும் குரு தான். 2ஆம் அதிபதி குரு தான். தனக்காரகனும் குரு தான். அப்போ பணப்புழக்கம் இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 5ஆம் அதிபதி 2ஆம் அதிபதி குரு 7ஆம் இடத்துல கலத்திர ஸ்தானத்தில் இருக்கார். அப்போ வருமானத்துக்காக உங்களுக்கு வருமானத்தில் பிரச்சனையே வராதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி இருக்கும். ஒரு சில பேர் வந்து பாருங்கள், பிரிஞ்சிருந்த குடும்பம் இந்த மாதம் ஒன்று சேரும். பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். உங்கள் பேச்சுக்கு உங்கள் வாக்குக்கு மரியாதை. வாக்குஸ்தானத்து அதிபதி குரு தான். உங்கள் பேச்சுக்கு உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே கூட போகுதுன்னு அர்த்தம். பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா இருக்குங்க இந்த மாதம். அடுத்தவங்க வந்து உங்களை மதிக்கக்கூடிய காலகட்டமாக அந்த அக்டோபர் மாதம் இருக்கும். நல்ல ஒரு காலகட்டம். 4ஆம் இடத்துல சனி இருக்கார். சுகஸ்தானத்தில் சனி இருக்கிறது வண்டி வீடு வாகனத்துக்கு உண்டான இடம் 4ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துல சனி இருக்கிறது என்ன பண்ணுவார்னா, பழைய வாகனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்க வைப்பார். பழைய வாகனம் வாங்கலாம், 2 வீலர் 4 வீலர் வாங்குறது, செகண்ட் ஹேண்ட் 4 வீலர் 2 வீலர் வாங்குறது, இல்லை ஏதோ ஒரு வாகனம் வாங்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வீடு வாகனம் வாங்கக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு உருவாகும். வீடு வாங்கலாம், வீடை இடித்து ஆல்ட்ரேஷன் பண்ணலாம். இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. சரிங்களா? ஒரு இடம் பார்க்குறீங்க, அந்த இடம் வந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருச்சு, டக்குன்னு இந்த மாதிரி டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் உங்களுக்கு நடந்துடும். எல்லாமே உங்களுக்கு தெய்வ அனுகிரகத்தினால கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? முயற்சி பண்ணுங்கள், உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 3ஆம் அதிபதியும் சனியாக இருக்கிறனால நினச்சது நடக்கும். இந்த மாதம் கவலைப்பட வேண்டாம். ராசி குரு பார்க்கறதுனால 50% 50% நல்லா இருக்குது. ராசிநாதன் மட்டும் கெட்டு போகிறதுனால ஒரு சில பேத்துக்கு உடலில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன உபாதைகள் வந்துட்டு போகும். பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. என்ன காரணம்? ராசி குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. சரிங்களா? 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு சில விருச்சிக ராசினியர்கள் குழந்தைகளை செட்டில் பண்ணிடுவீங்க. குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்குறது, வெளியூர் வெளிநாடு அப்ராடுக்கு அனுப்புறது, இதெல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நடந்துடும். உங்களுக்கு அதெல்லாமே ஒரு சாதகம் தான். புத்திர பாக்கியம், குழந்தை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் மட்டும் ஒரு சில விருச்சிக ராசினியர்களுக்கு 5ல் ராகு இருக்கிறனால, ராகுங்கிறது தொற்று வியாதி, இன்ஃபெக்ஷன் கொடுக்கக்கூடிய பிளானட் ராகு தான். இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறனால தொற்று வியாதிகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் ஒரு சில பேத்துக்கு விருச்சிக ராசினியர்களோட குழந்தைகளுக்கு வரும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். வண்டி வாகனத்தில் இரவு நேர பிரயாணம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா நான் போன மாதமே சொன்னேன், 8ல் செவ்வாய் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வாகனத்துலலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கவனமாக போங்க. சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், புதன் வந்து பாருங்கள் 8ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. அவர் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருக்கனால பெருசாக பாதிப்பு கொடுத்துட மாட்டார். பெரிய பிரச்சனைகள்லாம் வந்துடாது. சரிங்களா? சுக்கிரன் உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் அதிபதி. அவர் உங்கள் ஜென்ம ராசிக்கு 12ஆம் தேதி வந்துடுவார். அப்போ 7ஆம் இடத்துலையும் குரு இருக்கார். அப்போ திருமணத்துக்கு உண்டான ஒரு நல்ல மாதம் சொல்லலாம். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை திருமணம் பார்த்துட்டு இருக்கோம், நாங்கள் வரன் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல வரன் தேடி வரும். முயற்சி பண்ணுங்கள். திருமணம் வந்து இந்த மாதம் உங்களுக்கு செட் ஆயிரும். உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரியும். உங்கள் ஒரு ஆணாக இருந்தால் உங்கள் மனைவி யாருன்னு தெரிய வரும். பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவன் யாருன்னு இந்த மாதம் உங்களுக்கு தெரிய வரும். மொத்தத்தில் சொல்லப்போனால் இந்த மாதம் அருமையான மாதமாக உங்களுக்கு இருக்கும். லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும். பணப்பிரச்சனை இருக்காது. பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். இல்லத்தரசிகள் குடும்பத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கஷ்டங்கள் விலகும். சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் பாருங்கள், மன உளைச்சல் இருக்கீங்க, மனக்குழப்பத்தில் இருக்கீங்க. சுற்றி இருக்கவங்கனாலே உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. பிஸ்னஸ் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு தடங்களாக போயிட்டுருக்கு. ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், சீனியர் சிட்டிசனுக்கும் நல்லாயிருக்கு, இல்லத்தரசிகளுக்கும் நல்லாயிருக்கு. விருச்சிக ராசினியர்களுக்கு பாருங்கள் மேக்ஸிமம் நல்லா இருக்க போகிறீங்க. 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபதி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஒரு சில பாதிப்பு தான் வருமே தவிர பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. அது உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசாபதி போகுது, மோசமான கிரகணிகளோட தசாபதி போதா, கெட்ட கிரகங்களோட தசாபதி போதான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். ஆனால் பொது பலனாக பார்க்கும்போது இந்த மாதம் நல்லாயிருக்கு. வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கு. சொந்த தொழில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகம் முதலீடு போட்டு ஏமாந்துடாதீங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி சூரியன் வந்து 12ஆம் இடத்துல விரயத்தில் இருக்கார். ஒரு சில பேர் வந்து பாருங்கள், சொந்த தொழில் அளவாக முதலீடு போட்டு ஆரம்பிக்கலாம். பெரிய அளவுக்கெல்லாம் முதலீடு போட்டிங்கன்னா நஷ்டத்தில் கொண்டு போய் விட்டுரும். கவனமாக இருங்க. இருக்கிற தொழில் கண்டிப்பாக உங்களால் காப்பாற்ற முடியும். வருமானம் வரும், நல்லாயிருக்கும். வேலை தொழில் அதெல்லாம் நல்லாயிருக்கும். தொழில்களில் முதலீடு போடுறவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா 10ஆம் அதிபதி சூரியன் இந்த மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் விரயத்தில் இருக்கிறனால 17ஆம் தேதிக்கு அப்புறம் மட்டும் கொஞ்சம் முதலீடு போடுற விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. விருச்சிக ராசி நேயர்கள் 14ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தொழில் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக கவனமாக இருங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன்.
இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.